தேவக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்தில் இருந்து ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ குலதெய்வ சாபம் உங்களுக்கு இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, செய்கிற காரியத்தில் தொடர்ச்சியாக தடைகளாக வந்துக்கிட்டு இருக்கிறது. வீட்டில் அடிக்கடி யாருக்காவது ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வர்றது. அடுத்து உங்களுக்கு திருமண தடை அல்லது காரிய தடைகள். நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையாமல் தோற்றுக்கிட்டே போகிறது. அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி பாத்திரங்கள் உருள்றது, பாத்திரங்கள் கீழே விழுந்து உருள்றது போக உங்களுக்கு கடவுள் படம் ஃபோட்டோ கீழே விழுந்து உடையிறது அல்லது ஏதாவது ஒரு ஜாமான் மேலே இருந்து கீழே விழுறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மேலே உங்கள் குலதெய்வம் கோபமாக இருக்குது, சாபமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்று நினச்சிக்கோங்க. இதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்கள் குலசாமியை நினச்சி அன்னைக்கு அவங்களுக்கு அந்த குலசாமிக்கு போய் ஒரு நாள் சிறப்பு பூஜை பண்ணி அந்த உங்கள் பூசாரிகள்கிட்ட கேட்டு என்ன செய்யணுங்கிறத கேட்டு நீங்கள் அதை நிவர்த்தி செஞ்சீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துடைய கோபம் தனியும், நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி.